வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க இப்ப கடைசியா வந்த ரியாக்ட் இருக்கு தானே, ரியாக்ட் லேட்டஸ்ட்டான வீக் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப டெயில்விண்ட் இருக்கு தானே, நாங்க வந்து டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்படி நாங்க அந்த டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அந்த டெயில்விண்ட் பக்கெட் வந்து எங்கள்ட்ட இப்ப லேட்டஸ்ட்டான அதாவது ரியாக்ட் வீக் பக்கெட்ஸ்க்கு வந்து என்ன செய்யாதுன்னா சப்போர்ட் பண்ணாது. நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம்னு நாங்கள் லைவாக பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னா, நீங்கள் டெயில்வின் சிஎஸ்எஸ் அதாவது டெயில்வின் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா முதலாவது நீங்கள் ஒரு அதில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். முதலாவது நீங்கள் உங்களோட ப்ரௌசர் என்னட்ட வந்து நான் இப்போ கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அதே மாதிரி என்ன ப்ரௌசர் இருக்கோ அதில் சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து டெயில்வின் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக டெயில்வின் சிஎஸ்எஸ் டாட் காம்னு சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் போய்க்கொள்வோம். அதில் உள்ள நீங்கள் போனீங்கன்னா அந்த வெப் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த டெயில்வின் சிஎஸ்எஸ் வெப்சைட்டில் வந்து அது இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே போன அப்புறம் என்ன செய்யுங்கன்னா டிஓசிஎஸ் அதாவது டாக்குமெண்ட் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே பார்த்தீங்கன்னா முதலாவது டிஓசிஎஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் நிறைய விதமாக வந்து உங்களோட எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளெயின் HTML ஒன்றில் வந்து டெயில்வின் சிஎஸ்எஸ்ஸை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ண போகிறீங்கன்னா என்ன செய்வோம்னா பேசிக்காக சும்மா ஒரு நார்மலான ஒரு HTML வந்து நாங்கள் இந்த டெயில்வின் சிஎஸ்எஸ்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணேன்னா ஹெட் டேக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதுதான் இந்த ஸ்கிரிப்ட் டேக் அப்படியே காப்பி பண்ணிக்கொண்டே யூஸ் பண்ணிக்கொள்வோம். அப்படி இல்லாட்டி அப்படி இப்போ நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டர் வைட் இருக்கு தானே, அதாவது அந்த இதுக்குள்ளே வந்து என்னென்னு வந்து நாங்கள் வந்து இந்த டெயில்வின் சிஎஸ்எஸ்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது என்ன செய்யுங்கன்னா, நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்யணும், முதலாவது போய் ஒரு ரியாக்ட் ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதுக்கு முதலாவது நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஓகே, இந்த ப்ரொஜெக்டோட நேம் வந்து ஓகே மை ப்ரொஜெக்ட் எம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எம்பின்னு வச்சுக்கொள்கிறேன், மை ப்ரொஜெக்ட். ஓகே, இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ஃபோல்டரை வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போய் நான் இதுக்காக விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஐடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்குள்ளே போய் நான் இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைலுக்கு போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நாங்கள் வெளியே கிரியேட் பண்ண ஃபோல்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி மை ப்ரொஜெக்ட். ஓகே, இந்த ப்ரொஜெக்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ரியாக்ட் ப்ரொஜெக்ட் ஒன்றை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் வந்து முதலாவது டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். டெர்மினலை ஓப்பன் பண்ண பிறகு இதில் நீங்கள் முதலாவது ஒரு ரியாக்ட் ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான கொமாண்ட் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துக்கொள்ளும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதால் அப்படி ஏற்கனவே ஓட்டோ வருது, நான் அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். npm create beat at latest இதைத்தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் வந்து எங்களோட ப்ரொஜெக்டை பேர் கொடுப்போம். நான் வந்து மை ப்ரொஜெக்ட் ஓகே MP1 மை ப்ரொஜெக்ட் 1 கொடுத்துக்கொள்கிறேன் நான் இதுக்குள்ள. ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, முதலாவது கேட்குது செலக்ட் ஃப்ரேம் ஒர்க். எங்களோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ரியாக்ட், நான் ரியாக்ட் கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கேட்குது என்ன செலக்ட் வேரியன்ட், அதில் வந்து லாங்குவேஜ் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கேட்குது இன்ஸ்டால் வித் npm ஸ்டார்ட் நவ். ஓகே, அதுக்கு நாங்கள் ஜஸ்ட் கொடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ எங்களோட சிஸ்டமில் வந்து இந்த ரியாக்ட் ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகப்படுது. ஓகே, கொஞ்சம் டைம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எங்களோட இந்த ரியாக்ட் ப்ரொஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இந்த டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் ஆக மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கொள்வோம். ஓகே ஓகே, எங்கள்கிட்ட இந்த ரியாக்ட் ப்ரொஜெக்ட் இருக்கு தானே, இது வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறது. இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கண்ட்ரோலோட சி இந்த டெர்மினல் கிளிக் பண்ணி கண்ட்ரோலோட சி கொடுப்பதன் மூலம் வந்து
நான் என்ன சொல்கிறேன் எங்களோட ப்ரொஜெக்டுக்குள்ளே வந்து கொள்ளலாம். இப்போ ப்ரொஜெக்டுக்குள்ளே எம்பி மை ப்ரொஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நிற்கி இப்போ நாங்கள் எங்களோட அந்த ஃபோல்டரோட டைரக்டரியை மாற்ற போகிறோம். மை ப்ரொஜெக்ட் ஒன் தான் எங்களோட டைரக்டரி. அதுக்குள்ளே வந்து தான் வந்து எங்களோட இந்த அங்கே வந்தால் தான் எங்களோட நோட் பேக்கேஜ் அதாவது நோட் மோடியூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி டெய்ல்வின் சிஎஸ்ஐயும் வந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ண விட எங்களோட இந்த எம்பி ஒன்னுன்ற அந்த ஃபோல்டருக்கு வரும். அப்போ டைரக்டரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். சிடி எம்பி ஒன் MP1. ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபோல்டர் டைரக்டிவ்ல வந்துட்டு MP1 தான் வந்து எங்களோட ப்ரொஜெக்ட். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது பாருங்க நாங்கள் அந்த டெய்ல்வின் சிஎஸ்ல அந்த பேஜ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம் தானே, அதில் வந்து இந்த டெய்ல்வின் சிஎஸ் அதில் வந்து முதலாவது வந்து நாங்கள் எங்களோட வீட் அதாவது ரியாக்டுக்குள்ளே வந்து எங்களோட இந்த டெய்ல்வின் சிஎஸ்ஸை வந்து டவுன்லோட் பண்ண அதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா முதலாவது இந்த கொமாண்டை வந்து காப்பி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணி கொடுங்க. அதாவது இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து அதுக்குரிய கொமாண்ட் தான் இது npm install tailwind css at tailwind css at beat. இதை நாங்கள் காப்பி பண்ணி கொண்டாந்து உங்களோட விசுவல் ஸ்டுடியோட டெர்மினலில் இதையும் போட்டுக்கொள்வோம். போட்டுவிட்டு ஓகே இப்போ நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலை. பாருங்க இதுதான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க வந்த விஷயமே இதுதான். பாருங்க ஒரு எரர் ஒன்று காட்டுது. unable to resolve dependency tree அப்படின்னு நிறைய இதுகள் காட்டுது. இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக இருக்கிற ரியாக்ட் இருக்கு தானே, இதுன்ற அந்த வீட் வந்து 8.0 இதில் வேர்ஷன் வந்து 8வது வேர்ஷன், அதாவது 8.0.0 தான் வந்து இதில் வேர்ஷன். இந்த வேர்ஷன் இந்த வீட் வேர்ஷன் என்ன செய்யுதுன்னா வந்து இப்போ கரண்டாக இருக்கிற டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லை. அதான் இதில் மெயின் பிரச்சனை வந்து. இதால் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா எங்களை இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸை வந்து இந்த வீட் பேக்கேஜுக்குள்ளே வந்து யூஸ் பண்ண இயலாமல் இருக்கும். இது வடிவானிங்கன்னு சொல்கிறேன். எங்களோட ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுமே இந்த வீட்டுக்குள்ளே டவுன்லோட் ஆகியிருந்தா எங்களோட இந்த பக்கேஜ் ஜேசன் இந்த ஃபோல்டருக்கு வந்து இந்த டிபெண்டன்சிக்குள்ளே வந்து இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து வந்திருக்கும். ஆனால் இதுக்குள்ளே காணல ரியாக்டும் அந்த ரியாக்ட் டோமோட இது மட்டும் தான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து திருப்பி இருக்கோம் ஸ்டார்டிங்கில் வந்து திருப்பி இருக்க ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு வேறு மாதிரி. அதை என்னென்னு பார்ப்போம். அதில் வந்து உங்களை அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும், முதலாவது இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நாங்கள் delete பண்ணிக்கொள்வோம். MP1 அதாவது மை ப்ராஜெக்ட் 1 வந்து நாங்கள் delete பண்ணிக்கொள்வோம். ஓகே delete ஆகிட்டு இப்போ இதையும் வந்து என்னோட டெர்மினலையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே நியூ டெர்மினல் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்ப ஓகே டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட பேசிக்காக வந்து நாங்கள் ரியாக்டை வந்து கிரியேட் பண்ணும்போது நாங்கள் என்ன யூஸ் பண்ணாங்க NPM அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த NPM create by வீட் at latest எங்களோட ப்ரொஜெக்ட் நேம் வந்து மை ப்ரொஜெக்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இந்த வீட் அட் லேட்டஸ்ட்டுக்கு பதிலாக வீட் அட் 7 கொடுத்துக்கொள்ளுங்க. வீட் அட் 7 அதாவது வீட்டில் வேர்ஷன் வந்து 7 கொடுத்துக்கொள்ளுங்க. 7 கொடுத்துட்டு இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நான் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து M1 கொடுத்துக்கொள்வோம். நான் M1 என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து M1 இப்போ கிரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே வீட் அட் 7 ஓகே ப்ரொசீடான்னு இருக்குது. ஓகே எஸ் கொடுத்துக்கொள்வோம். என்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுபோல் ப்ரொஜெக்ட் வந்து எங்களோட ப்ரொஜெக்ட் வந்து ரியாக்ட் என்று கொடுத்துக்கொள்வோம். ஒரு நாங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஜாவாஸ்கிரிப்டை கொடுத்துக்கொள்வோம். அடுத்தது ஓகே இப்போ வந்து முதலாவது இந்த டிரெக்டரி சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் எங்களோட ஃபோல்டர் வந்து M1 நான் வந்து எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபோல்டர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்வோம். இதாக இருக்குது, இதுதான் எங்களோட ஃபோல்டர். இப்போ இதை வந்து டெர்மினலில் வந்து டிரெக்டரியை மாற்றிக்கொள்வோம். அதாவது சிடி M1 ஓகே இப்போ நாங்கள் எங்களோட டிரெக்டிவ்ல வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எனக்கு முதலாவது எம்பின்ற ஃபோல்டருக்குள்ளே M1 அதாவது எங்களோட ப்ரொஜெக்ட் 1 அதை தான் வந்து நான் M1 கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வந்து இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ நாங்கள் அதே சேம் கொமாண்டை யூஸ் பண்ணுவோமே. அந்த டெய்ல்வின் சிஎஸ்ல வந்து எங்களோட ரியாக்ட் பீட் இதுக்குள்ளே வந்து நான் கொண்டாடுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த கொமாண்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு. அது இந்த கொமாண்ட் தான் வந்து npm install tailwind css at tailwind css அது பீட். இதை இப்போ நாங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்களோட இந்த டெர்மினலுக்கு வந்து யூஸ் பண்ணி காப்பி ப்ரெஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நீங்கள் கொடுங்க என்டர் கொடுத்து பாருங்க. இப்போ என்டர் கொடுத்துட்டோம்.
ஓகே. இது வந்து இன்ஸ்டால் ஆக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொள்ளுங்கோ. ஓகே. இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு இதுக்குள்ள வந்து. இப்போ நாங்க போய் பேக்கேஜ் டாட் ஜேசனுக்கு பார்ப்போம். இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் நாங்க அந்த ரியாக்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து இந்த டிபெண்டன்சிக்கு வந்து வரையல. ஆனா இப்போ என்ன சொல்றேன், நாங்க ரியாக்டர அந்த வீட் அதாவது வீட் 7 வந்து யூஸ் பண்ணாங்க. அதுதான் என்பிஎம் கிரியேட் வீட் அட் 7 சொல்லி எங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது ஒன்று செஞ்சு பார்ப்போமே. எங்களோட ஓகே முதலாவது வந்து எங்களோட ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணுவோம். எங்களோட ப்ரொஜெக்ட் ரன் பண்ணி பார்க்குறது ரியாக்ட்டுக்கு என்பிஎம் ரன் டெவ் தான் எங்களோட கமாண்ட். அதுக்கு ஓகே என்பிஎம் ரன் டெவ் ஆர் யூஎன் என்பிஎம் ரன் டெவ். ஓகே இப்போ என்டர் கொடுத்து கொள்ளுவோம். ஓகே இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலம் எங்களோட ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஓகே எங்கள் ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொஜெக்ட் இதான் எங்களோட ரியாக்ட் ப்ரொஜெக்ட். நாங்கள் இதில் வந்து என்ன எங்களோட டெய்ல்வின் சிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வேலை செய்தானு முதல் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா இந்த டெய்ல்வின் முதலாவது வந்து எங்களோட ரியாக்ட் ப்ரொஜெக்டை வந்து கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து என்பிஎம் இன்ஸ்டால் அதாவது டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ஸையும் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் எங்களோட ரியாக்ட் வீட்டுக்குள்ளே வந்து. அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த வீட் டாட் கன்ஃபிக் டாட் டிஎஸ்ன்னு இருக்கிற இந்த டைப் ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அதாவது இந்த டெய்ல்வின் சிஎஸ்ஸை இம்போர்ட் பண்ணணும். இதையும் காப்பி பண்ணி கொள்ளுவோம். கண்ட்ரோலோட சி. ஓகே இதை கொண்டு எங்களுடைய இந்த இருக்குது வீட் டாட் கன்ஃபிக் டாட் ஜிஎஸ் அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்வோம். அதாவது அதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே இம்போர்ட் ஆகிட்டு. ஓகே இப்போ ஓட்டோ கேட்குது இந்த டெய்ல்வின் சிஎஸ் இதை நாங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வருவாண்டு நாங்கள் அதையும் ஓகே கொடுத்துக்கொள்வோம். ஓகே இப்போ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த எங்களோட ப்ரொஜெக்டை வந்து போப்போம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம்னு தெரியும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வீட் ப்ளஸ் ரியாக்ட் இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு அண்டர்லைன் ஒன்று கொடுத்து பார்ப்போம் வேலை செய்யான்னு சொல்லி. இப்போ முதலாவது எங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட்டுகள் வந்து கொள்வோம். இது ஓகே இப்போ எங்களோட எல்லாம் படி ஓகே இன்டகிரேட் பண்ணியாச்சு. அதாவது நாங்கள் வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸை வந்து எங்களோட ரியாக்ட் இந்த வீட் 7 ஃபோல்டருக்கு வந்து கொண்டாந்துட்டோமே. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா சோர்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணி அப்லோட் பிஎஸ்எக்ஸ். ஓகே அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யணுமா இந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்கையும் வந்து இன்டகிரேட் பண்ணி விடுவோம். அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கு அடுத்து இருந்தால் இம்போர்ட் இம்போர்ட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம் ஒன்றே நாங்கள். ஓகே இதையும் வந்து ஒன்றே போட்டாச்சு. டெய்ல்வின் சிஎஸ்எஸ் போட்டாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வித்தியாசம் கொஞ்சம் பார்த்தீங்க மேலே இருந்த இதுவும் வந்து ஒரு நேராஞ்சாலே இருந்து இப்போ ஒரு கீழே வந்து ஒரு வித்தியாசம் நடந்திருக்குது தானே. இனி பாருங்கள் அடுத்து பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி. ஓகே இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய வேண்டாம் அந்த மெயின் டாட் டிஎஸ்எக்ஸ் இங்கே அப்லோட் டிஎஸ்எக்ஸ். ஓகே இதில் வந்து இந்த ரியாக்ட் இருக்குது தானே H1 அதாவது ஹெடர் 1க்குள்ளே வந்து இந்த வீட் ப்ளஸ் ரியாக்ட் கொடுத்துருவோம். இதுக்கு நாங்கள் வந்து ஒரு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஒரு கிளாஸ் ஒன்று எழுதி பார்ப்போம். இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து வேலை செய்தாங்க. ஓகே அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரே விண்டோவில் வந்து 2 இதையும் கொண்டு வருவோம். முதலாவது ஓகே வேறையும் கொண்டாந்து வச்சு அங்கால ஓகே எங்களோட ப்ரொஜெக்டை ஒரு சைட் கொண்டு வருவோம். ஓகே டெர்மினல் கொஞ்சம் ஆகிக்கொள்ளும். இப்போ என்ன செய்வோம்னா எங்களோட இந்த H1க்குள்ளே வந்து ஒரு டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல ஒரு கிளாஸ் ஒன்று வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து முதலாவது கிளாஸ் கிரியேட் பண்ணணும். சி கிளாஸ் நேம். ஓகே கிளாஸ் நேம் டபுள் கோட்ஸுக்குள்ளே நாங்கள் என்ன கொடுப்போம்னா அண்டர்லைன் யூஎன்டி அண்டர் ஐஎன்இ. ஓகே இப்போ பாருங்க இந்தியாவில் பாருங்க எங்களோட வெப் பேஜ் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட் ப்ளஸ் ரியாக்ட்டுக்குள்ள ஒரு அண்டர்லைன் வந்துட்டு அப்போ வந்து என்ன எங்களோட டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யுது. என்ன எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வேலை செய்யுது. அதெல்லாம் வந்து இதுக்குள்ள அண்டர்லைன் விழுந்துட்டு. ஓகே இதுதான் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து முதலாவது இந்த வீடியோ நாங்கள் போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன சொல்கிறேன் எங்களோட லேட்டஸ்ட்டான வீட் ரியாக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து எங்களோட கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கு பதிலாக நாங்கள் பூட் ஸ்ட்ராப் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து என்ன சொல்கிறோம் மற்ற பூட் ஸ்ட்ராப்போட போடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் டிசைன்கள் நிறைய இதுகளெல்லாம் நாங்கள் செஞ்சு விடுவோம். அதில் வந்து எங்களை என்ன சொல்கிறேன் வீட் அதாவது எங்களோட ரியாக்ட் வீட் பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இந்த எரரை வந்து நாங்கள்
அதாவது யூஸ் பண்ண இயலாம இருக்கிறத வந்து தவிர்த்து கொள்றேன்டா நான் என்ன செய்யணும்டா, அந்த எங்களோட ரியாக்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது இந்த பாருங்க அந்த கமாண்ட் ஒர்க்கை போய் பார்ப்போம் நாங்கள். இந்த எங்கே இருக்கு பீட் அட் லேட்டஸ்ட்டுக்கு பதிலாக தான் இருக்குது தானே என்பிஎம் கிரியேட் பீட் அட் லேட்டஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யணும்னா என்பிஎம் கிரியேட் பீட் அட் 7 அதாவது 7வது வெர்ஷன் நம்ம வந்து நாங்கள் யூஸ் கொண்டோம்னா நாங்கள் ஈஸியாக வந்து எங்களோட இந்த ரியாக்ட் அதாவது டெய்லிங் சிஎஸ்எஸ் வந்து நாங்கள் வந்து இந்த பீட்டோட வந்து சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.